போலாதுன்னு ஆட்களை இழக்கப்படாது இல்லையா? அதனால அவங்கள சேஃபாக கொண்டு வர்றதுக்கு ஒரு சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து ஒரு சின்ன ராக்கெட் மேலே வச்சு அதுக்கு அது ஒரு சேஃப்டி சிஸ்டம், அந்த சேஃப்டி சிஸ்டம் மேலே அதே மாதிரி ஆட்கள் வந்து இறங்குறது பார்த்தீங்கன்னா வந்து பேரட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதுதான் அப்போ இப்படி நிறையா அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஆட்களோட இன்டர்ஃபேஸ் ஆகும், ஆட்கள் மெஷினோட இன்டர்ஃபேஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்து நம்ம 2020 நம்ம ஆட்கள் அதோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்து அமெரிக்காவோட ராக்கெட் வச்சு அவங்க வந்து ஒரு அனுப்பிக்கிறது, அதில் ஒரு ஆள் அனுப்பணும். அப்போ அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அவங்க கூட சேர்ந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அப்போ நானும் ஒரு மாதம் கிட்ட அமெரிக்காவில் தான் இருக்கேன். இந்த கெனடி ஸ்பேஸ் சென்டர் அதெல்லாம் இது அனுப்புனாங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பும்போது அவங்க கூட இருக்கும்போது ஒரு 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண சின்ன விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், அரிசி, இந்த இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து மைக்ரோ கிராவிட்டி என்வரன்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போட்டு நம்ம நட்டாச்சுன்னா சில விதைகள் வந்து நிறைய வருமானம். அப்போ இந்த மாதிரி அதில் நிறைய விதைகள் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு அங்கே நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து நிறைய அது நிறைய இடத்துல பயிரிட்டு கூடுதா செல்கள் கூடலாம் குறையலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அது அதே மாதிரி நம்ம மசிலில் உள்ள ரிலேட்டட் ஆராய்ச்சி இந்த இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் விண்வெளியெல்லாம் போயிருக்கா, அங்கே வந்து ஆக்சிஜனும் கிடையாது. அப்போ ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இப்படி ஒரு 7-8 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கொண்டு வந்து அது வந்து அவர் செய்து அந்த திருப்பி கொண்டு வராங்க. அப்போ அந்த அது பிஸியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெய்லி எக்ஸசைஸ் இருக்கும், மற்றவங்க கூட சேர்த்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும். மொத்தம் வந்து அங்கே வந்து 11 பேர் இருக்காங்க. மொத்தம் இவங்க போகிறது 4 பேரும் அந்த இதில் போச்சு. இந்த ஆக்சிடென்ட் 4 பேருக்கு போகிறது 4 பேர் போச்சு. அது வந்து 7 பேர் இருக்காங்க. அந்த இதில் அனுப்புறது ஒரு சின்ன ராக்கெட் ஒரு சின்ன போடாக இருந்தால் நாங்கள் நடத்தி சொல்லி நடத்தி 10ஆம் தேதி ரொம்ப போஸ்ட் பண்ணி நடத்தி அதில் கரெக்ட் பண்ணி அவரை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். இப்போ வந்து வருவார். அவர் வந்தாச்சுன்னா மெயின் அட்வான்டேஜ்னா அவர் இதெல்லாம் படிச்சுது. அவர் மட்டும் இல்லை, 2 வருஷம் பிரசாந்த் நாயர்னு ஒருத்தர் 2 வருஷம் சேர்ந்தாலும் எல்லாம் 10 மாதம் ட்ரைனிங் வந்து அந்த முடிச்சு ஒரே ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும். அவர் அனுப்பிச்சு 2 பேருமே என் கூட தான் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே பைலட்டாக ஏர்போர்ட்டில் டிசைன் பண்ணிட்டு ஐஎஸ்ஆரும் எக்ஸாம் ஆகிடுறாங்க. இவங்க தான் இருக்காங்க. நான் பேசணும் அப்புறம் அதை போகிறது சொல்லி கூட அந்த ஃபீல்டில் பார்த்துட்டு அந்த இடம்லாம் பார்த்து பேசணும். அவங்க வந்தாச்சுன்னா நாங்கள் நாட்டு இந்த திட்டத்துக்காக பயன்படுறோம். எதிர்கால திட்டங்கிறது ஒரு பெரிய திட்டம். இப்போ 20,000 கோடி ரூபா தந்துட்டாங்க பாரதத்தில். அதை வச்சு அதில் ஒரு 8 ராக்கெட் வரும். முதல் ராக்கெட் இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்பிச்சோம். அதுக்காக தான் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கோம். ககன்யான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% யார் முடிஞ்சிச்சு. இப்போ ஆளை அனுப்பியிருக்கோம். ஆள் வந்து நீங்கள் ஒரு ஆளை அனுப்பி நம்ம எல்லாரும் இது பண்ணும்போது அவரோட உயிருக்கு இதாக இருக்குங்களா. அதனால நாங்கள் என்ன செய்யணும்னா முதல் 3 ராக்கெட் வந்து ஆள் இல்லாமல் இருக்கும். முதல் ராக்கெட்டில் ஆளுக்கு பதிலாக ஒரு பயோமித்ரான்னு ஒரு ரொபாட், ஒரு பெண் ரொபாட், அது நிறைய பெரிய கமெண்டெல்லாம் செய்யும், பேசணும், இந்த மாதிரி அதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த வருஷம் டிசம்பர் மாதம் அனுப்பலாம் ஸ்ரீஹரிகோட்டாவில். அதுக்கு ராக்கெட் எல்லாம் நடந்துச்சு. மற்ற வேலைகள்லாம் வந்து பெங்களூர் திருவனந்தபுரம் இதெல்லாம் பாஸ் பண்ணி நான் மார்க்கெட் 2 நாளாக இது பண்ணிடலாம். இது பண்ணி ஒரு பெரிய ப்ரோக்ராம் இந்த டிசம்பரில் ஒரு ராக்கெட், அடுத்த வருஷம் 2 ஆள் இல்லாமல் 2 அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக கன்வின்சிங் ஆகிடுச்சுன்னா மார்ச் 2027 ஆள் வச்சது. குலசேகரப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு ஏரியா அங்கே வந்து 2 லான்ச் பேட், 3ஆவது லான்ச் பேடு 4000 ரூபாய் தந்துருக்காங்க. அது வந்து வேலை. இது 2வது ஏவுதளம். அங்கே அதுக்கு வந்து ஒரு 2,000 ஏக்கருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் தந்தாச்சு. 95% லேண்ட் வந்துட்டாங்க. மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயர் ஒரு டிசம்பருக்கு முன்னிட்டு அங்கே இருந்து ஆகுது. தேங்க்யூ. மகேந்திரகிரி மகேந்திரகிரி பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை பொருட்களை அனுப்பலாக்கி நம்மளுக்கு
ராக்கெட் என்ஜின் ராக்கெட் என்ஜின் வந்து நம்ம கார் என்ஜினும் என்ஜின் மாதிரி தான். இப்போ நம்ம கார் என்ன செய்யுது, காரோட என்ஜின் உள்ளே ஆட்களை ஒரு இடத்துல அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், இல்லாட்டி ஏதாவது பொருட்களை கொண்டு போகணும், அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் என்ஜினும் இங்கேருந்து உள்ளே செயற்கைக்குள்ளே கொண்டு போகணும், இல்லை ஆட்களை கொண்டு போகணும். ஆனால் ரொம்ப வித்தியாசமானது. இப்போ நம்ம இந்த லைட்டில் போகிற ரோட்டில் கார் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும், ஒரு 80 km/h போக முடியும், அவ்வளோதானே போக முடியும். ராக்கெட் வந்து ஒரு நம்ம சந்திரயான் 3 கொண்டு விட்டோம் இல்லையா, அதை விட்டோம்னா 37,000 km/h ஒரு மனிதனுக்கு அவ்வளவு ஸ்பீடில் விட்டு போயிடாதான் அங்கே போக முடியும், அங்கே விட்டு போட முடியும், அந்த ஆர்பிட்லாம் எஸ்கேப் ஆகி போக முடியும். அப்போ அதுக்குள்ள எந்திரங்கள் வேணும். அப்போ அதுக்குள்ள எந்திரங்கள் செய்கிறது இல்லைன்னா நாங்கள் திருவனந்தபுரத்தில் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் நியூஸ் சென்டர் அந்த இடம் கிரேஜனிக் என்ஜின், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செய்ய முடியுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மண்ணெண்ணெய் சாதாரண மண்ணெண்ணெய் புகையெல்லாம் வராமல் அதெல்லாம் ஃபைல் மண்ணெண்ணெய் அதுக்குள்ள என்ஜின். அதே மாதிரி இந்த செயற்கைக்கோளுக்குள்ள செயற்கைக்கு மேலே வந்து போட்டாங்கன்னா சும்மா வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் பண்ணுவோம், அதுக்குள்ள என்ஜின். இதெல்லாம் சேர்ந்து திருவனந்தபுரத்தோட எல்பிஎஸ்சியும் முன்னாடி மகேந்திரகிரி திருவனந்தபுரத்தோட தான் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா டெஸ்டிங் டிசைன் டெவலப்மெண்ட் எல்லாம் அங்கே நடக்கும் திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து அதுபோல் இந்தியாவில் உள்ள மற்ற தொழிற்சாலைகள்லாம் வந்து தயாரித்து இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி இங்கே டெஸ்டிங் உள்ள சென்டர். நான் வந்து